ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை இந்த நாள்ல நாம் தியானிக்க போகிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலை ஜெபம் ஆரம்பித்த நாட்கள் முதற்கொண்டு நம்ம எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசித்துக் கொண்டு இருக்கிறோம். நம்ம வேதத்துல சுலபமாய் புரிந்து கொள்ளும்படியாக சங்கீத புத்தகங்கள் நமக்கு இருக்கிறது. சங்கீத புத்தகங்கள் படிக்கும் பொழுது அதன் பின்னணி ஒன்றும் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு குறைவு ஒன்றும் இல்லை, நான் தாழ்ச்சடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இதுக்கு பெருசா வியாக்கியானம் ஒன்றும் நமக்கு தேவையில்லை. டைரக்ட். சங்கீத புத்தகங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? நேரடியாய் நமக்கு நம்மோடு கூட பேசக்கூடியதாய் சங்கீத புத்தகங்கள் நமக்கு இருக்கிறது. நீதிமொழிகள் எடுத்துக்கிட்டா ஆலோசனைகள், வசனத்துக்கு வசனம் ஆலோசனை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பு, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பித்துக் கொள்ளலாம், இப்படி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், நியாயாதிபதிகள், ரூத்து, இந்த எஸ்ரா, நெகேமியா வரையில படிக்கிறப்போ சரித்திர பூர்வமான புத்தகங்கள். நடந்தது, ராஜாக்களின் கதைகள், நியாயாதிபதிகளின் கதைகள், தீர்க்கதரிசிகளின் வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள் என்று சொல்லி எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுக்கு வந்தா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இயேசுநாதர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், அவர் செய்த நன்மைகள், அப்படி அதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு வரும்பொழுது சபையின் சரித்திரத்தை பார்க்கிறோம். இப்படி இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல நமக்கு புரியாத கொஞ்சம் கடினமான ஒரு புத்தகம்னு சொன்னா அது வெளிப்படுத்தின விசேஷம். என்ன சொல்லுங்க? வெளிப்படுத்தின விசேஷம். பழைய ஏற்பாட்டுல அதே மாதிரி நமக்கு கொஞ்சம் கடினமான புத்தகங்கள்னு ஒரு சில இருக்கிறது. ஒரு காலத்துல தானியேலின் புத்தகத்தை அப்படி நினைத்து கொண்டிருந்தோம். ஆனா முறையா படிக்கிறப்ப அப்படி இல்லை. தானியேலின் தீர்க்க தரிசன புத்தகம் சுலபம். எதை எடுத்துக்கிட்டா? எசேக்கியேல் எடுத்துக்கிட்டா. எசேக்கியேலை தியானிக்கும் பொழுது வேதத்துல மிக கடினமான புத்தகங்களில் ஒன்று எது? எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம். சரி, இந்த புத்தகத்தில் என்னதான் இருக்கிறது? அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப எருசலேம்ல இல்ல, பாபிலோன்ல இருக்கிறார்கள். இந்த தீர்க்கதரிசியானவன் எசேக்கியேல் கூட பாபிலோனில் இருக்கிறான். கர்த்தர் அவனை ஆவிக்குள்ளாக மாற்றி எருசலேமில் சம்பவிக்கிறதை அவனுக்கு காண்பிக்கிறார். அவனை பார்த்து கர்த்தர் எருசலேமின் பர்வதங்களுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்றார். எருசலேமுக்கு விரோதமா சொல்லு, இஸ்ரவேலுக்கு விரோதமா சொல்லு. ஒரு அதிகாரத்துல யூதா மனுஷருக்கு விரோதமாக, இஸ்ரேல் மனுஷருக்கு விரோதமாக, சபை தலைவர்களுக்கு விரோதமாக, மூப்பர்களுக்கு விரோதமாக, ஆசாரியர்களுக்கு விரோதமாகன்னு ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வருகிறார். சொல்லி கொண்டு வரும் பொழுது முக்கியமான 16ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு 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 சீன். நம்ம எல்லாமே 53ஆம் அதிகாரத்தை தான், ஏசாயாவுல 53ஆம் அதிகாரத்தை ரொம்ப பயபக்தியோடு, அதுல இது என்ன நாட்கள்? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமா, மயிர் கத்தரிக்கிறதுக்கு முன்பதாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல இருந்தாருன்னு அவரை பத்தி வாசிக்கிறோம். இந்த சிலுவை தியான நாட்களிலே இப்படியே அவர் பாடுபட்டாரு என்று சொல்லி அது மேல முக்கியமா கவனத்தை நாம் செலுத்துகிறோம். அதற்கு சமமாய் கர்த்தருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகம் எசேக்கியேல். அதுல 16ஆம் அதிகாரம். காலை ஜெபத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும். இதோட இந்த 17ஆம் அதிகாரத்தை விளக்கணும்னா அதை சொல்லணும். அதனாலதான் நான் அதை சொல்லி கொண்டு இருக்கிறேன். அந்த வழியா ஒரு எஜமான் போறார், ஒரு செல்வந்தர், ரிச் மேன், ஒரு மனுஷன் அந்த வழியா போறார். அங்க பார்த்தா குப்பை தொட்டியில ஒரு பொண்ணு குழந்தை பிறந்து, பச்சிலம் குழந்தை எங்க போட்டுக்குது? குப்பை தொட்டியில. தொப்புள் கொடி இன்னும் அறுக்கல, ரத்தம் அப்படியே இருக்குது, துடித்து கொண்டு இருக்கிறது. ஒரு பச்சை குழந்தை. இதை இவர் பார்க்கிறாரு. இவர் பார்த்து அதை எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி தொப்புள் கொடி போட்டு அதை சரி பண்ணி அதை அந்த இடத்துல இருந்து அதை மீட்டு எடுத்து அந்த பிள்ளைய அதை ஃபர்ஸ்ட் குப்பை தொட்டில இருந்து காப்பாத்துறாரு.
அது அது வழியில அது போயிருச்சு. கொஞ்சம் வளர்ந்து 5-6 வயசு ஆனவுடனே அது வழியில அது போயிருச்சு. இவரு போயிட்டாரு. 20 வருஷம் கழிச்சு அதே வழியா திரும்பி வராரு. வரும்பொழுது இந்த பொண்ணு, இந்த பெண் பிள்ளை பருவம் உள்ள ஒரு பெண் பிள்ளையா மாறி இருக்கிறா. நிர்வாணமா இருக்கிறா. இப்பவும் இத பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்றாரு, தான் போத்தி நின்ற சால்வை எடுத்து முதல்ல அது மேல போத்தி நிர்வாணத்தை மூடுறாரு. தான் வீட்டுக்கு கூட்டின்னு போறாரு. அதை மறுபடியுமாய் சுத்தப்படுத்தி அவளுக்கு மெல்லிய புடவைகளை வாங்கி கொடுத்து, காதணிகளை கொடுத்து, ஆபரணங்களை கொடுத்து, ஒரு அழகான மணவாட்டியா அவளை அலங்கரித்து, அவளை அற்புதமான ஒரு பெண்ணா மாத்தி, அவளை கைய பிடிச்சு அவ கைக்குள்ள ப்ராமிஸ் பண்ணி, நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நியமித்து கொண்டேன் அப்படின்னு அவளை ப்ராமிஸ் பண்ணி அவளை மனைவியா ஏத்துக்கிறாரு. இதுவரையிலும் நல்லா இருக்குது ஸ்டோரி. அவளோ இவரோடு சில காலம் வாழ்ந்து விட்டு, இவருக்கு பிள்ளைகளை பெற்றெடுத்து, இவரை விட்டு பிரிந்து, தன் பிள்ளைகளை கொண்டு போய் அந்நிய புருஷருக்கு முன்னால தீக்கடக்க பண்ண வச்சு, தீக்கடக்க பண்றதுனா தெரியுமா? நெருப்பு மெரிக்க வச்சு, இவள் அந்நிய புருஷரோடு சேர்ந்து வஸ்திரம் இழந்தவளாய் நிர்வாணியாகி தன் கணவனுக்கு துரோகம் பண்ணி இப்படி போயிட்டா. மறுபடியும் இவர் அவளை திருத்தி தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டாள் அப்படின்னு ஒரு ஸ்டோரிய சொல்லி, இஸ்ரவேல் ஜனம் இப்படிதான், இந்த பெண் இஸ்ரவேல் ஜனம், அந்த அந்த வழியா வந்த அவரு பிதாவாகிய தேவன், நானு குப்பை தொட்டியில கடந்த இந்த இஸ்ரவேல நானு சுத்திகரிச்சு பிறகு அவளையே எனக்கு சொந்தமா ஏற்றுக்குன்னு அவளோ எனக்கு துரோகம் பண்ணி விக்கிரகத்தின் பின்னால போயிட்டா, அந்நிய தெய்வத்தை வணங்க போயிட்டா, அந்நிய புருஷரை நாடி போயிட்டா அப்படின்னுட்டு இப்போ தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, ஒரு உவமையை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லு. இவ்வளோ ஸ்டோரியும் கேட்ட பிறகும், இவ்வளோ நிலைமைய சொன்ன பிறகும் அந்த பெண்ணுக்கு, அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு உவமைய சொல்லு. அந்த உவமை தான் இந்த 17ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. என்னவென்று பார்க்கலாம். மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஒரு விடுகதையையும் உவமையும் கூறி சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய செட்டைகளையும் நீளமான இறகுகளையும் உடையதும் பலவர்ணமான இறகுகளால் நிறைந்ததுமாகிய ஒரு பெரிய கழுகு லிபனோனிலிருந்து வந்து ஒரு கேதுருவின் நுனிக்கிளையை பிடித்து அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளை கொய்து அதை வர்த்தக தேசத்துக்கு கொண்டு போய் அதை வர்த்தகருடைய நகரத்திலே வைத்தது. ரெண்டு நாட்டினுடைய பெயர் இங்கே இருக்கிறது. ஒன்னு லெபனான், லிபனோன், லெபனான் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? லெபனான் இருக்குதா? இப்போ லெபனான் இருக்குதா இல்லையா? இருக்குது, இன்னைக்கும் இருக்குது லெபனான். இந்த லீபனோன் தேசத்திலிருந்து ஒரு கழுகு, அது நீண்ட சிறகுகளை உடையது, அதனுடைய இறகுகள் எல்லாம் பல வர்ணமாய் இருக்கிறது. அது வந்து ஒரு சீடர் கேதுரு மரத்தினுடைய கிளைய அல்லது நுனிய பிச்சு எடுத்துட்டு போய் வர்த்தகரின் தேசத்திலே நட்டது. வர்த்தகரின் தேசம் எது தெரியுமா? பாபிலோன். அந்த வசனத்துக்கு பக்கத்துல அங்க எழுதி வச்சுக்கோங்க, வர்த்தகரின் தேசம். எத்தனையாவது? 4வது வசனத்துல வர்த்தகரின் தேசம் இல்ல, பிசினஸ் சென்டர். அந்த நாட்கள்ல எது? பாபிலோன் தேசத்து. ஏன்னா பின்னால இதே அதிகாரத்துல பின்னால அது பாபிலோன் தேசம் தான் தெரியுது. அதனாலதான் சொல்றேன் நான். அப்போ வர்த்தகரின் தேசத்துல கொண்டு போய் அதை நட்டு அதை வைத்தது. தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்து அதை பயிர் நிலத்திலே போட்டு அதை எடுத்து மிகுந்த தண்ணீர் ஓரத்திலே பத்திரமாய் நட்டது. எத்தனை போய் ஒரு விதைய போட்டு திரும்பி அந்த விதைய புடுங்கி தண்ணீர் நிறைந்த ஒரு இடத்துல அந்த செடியை நட்டது. இப்போ இது எதை காட்டுகிற? இஸ்ரவேல் ஜனங்க ஒரே இடத்துல இல்ல, இஸ்ரவேல்ல இருந்து பிடுங்கப்பட்டு பாபிலோன், அசீரியா, பெலிஸ்தியா போன்ற தேசங்களிலே எப்படி போனாங்க?
பரதேசிகளாய் போவார்கள் என்பதற்கு அடையாளமாக இது சொல்லப்படுகிறது. அங்கே அது துளிர்த்து படர்ந்து தாழ்ந்த அடிமரம் உள்ள திராட்சை செடி ஆயிற்று. அதன் கொடிகள் அந்த கழுகுக்கு நேராகவும் அதன் வேர்கள் அதன் கீழாகவும் இருந்தன. இவ்விதமாக அது திராட்சை செடியாகி கிளைகளை வீசி கொப்புகளை விட்டது. 7ஆம் 8ஆம் வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். அன்றியும் பெரிய சட்டைகளையும் திரளான இறகுகளையும் உடைய வேறொரு பெரிய கழுகு இருந்தது. இதோ அது தன் நடவாகிய பாத்திகளில் இருந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சும்படி இந்த திராட்சை செடி அதற்கு நேராக தன் வேர்களை விட்டு அதற்கு நேராக தொன்கடிகளை வீசினது. கொப்புகளை விடுகிறதற்கும் கனியை தருகிறதற்கும் மகிமையான திராட்சை செடி ஆகிறதற்கும் இது மிகுந்த தண்ணீர்களின் ஓரமாய் நல்ல நிலத்தில் நடப்பட்டிருந்தது. நல்ல கவனிங்க. இன்னொரு பறவை, இன்னொரு கழுகு, அது அதை விட இது பெருசு. இப்போ பாபிலோன் ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு மிகப்பெரிய சர்வாதிகார தேசமாய் இருந்தது. பாபிலோனுடைய ஆட்சி நிறைவுக்கு வருகிறது. அசீரியா அதைவிட பலமுள்ள ஒரு ராஜ்யமாய் மாறுகிறது. உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ ராஜ்யங்கள் எழும்பும், ராஜ்யங்கள் இறங்கும். வேற ராஜ்யங்கள் எழும்பும், ராஜ்யங்கள் எழும்பும். எப்பெல்லாம் கழுகுகள்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் எதை குறிக்கும் சொல்லுங்க? ராஜ்யங்களை குறிக்கும். தீர்க்க தரிசன புத்தகத்துல வேற இடத்துல கழுகுன்னு படிச்சுட்டு அந்த கழுகுன ராஜ்யம் சொல்லிடாதீங்க. ப்ராஃபெட்டிக் அர்த்தத்துல, தீர்க்க தரிசன அர்த்தத்துல கழுகுகள் உயர எழும்புகிறது, சட்டைகளை விரிக்கிறது என்று சொன்னா அது என்னன்னா ராஜ்யபாரம். கிங்டம்ஸுக்கு அடையாளம், ராஜ்யபாரத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சரி இதை என்ன சொல்றார் ஆண்டவர் அப்படின்னா, 2 ராஜ்யங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை கொண்டு போய் அவர்கள் தேசத்துல நடப்பார்ப்பார்கள். இந்த திராட்சை செடி என்ன பண்ணுது? இந்த 2வதா ஒரு கழுகு வந்துச்சு பாருங்க, அது ஒரு பாத்தி இருக்குது பாரு, அது பக்கம் வேற விடுது, அது பக்கம் கொப்புகளை விடுது. கனியை அடுத்த நிலத்துக்கு தருவதற்கு பிரயாசப்படுகிறது. கொஞ்சம் நாம இத கூர்ந்து கவனிக்கணும். ஆரம்பத்திலேயே இது என்னன்னு சொல்லியாச்சு. அது விடுகதை. இது என்னது? இது சொல்லுங்க. விடுகதை. விளக்குறதுக்கு நான் நின்னுக்கிறேன். விளங்கிரும், கண்டிப்பா முடிவுல விளங்கிடும். ஏன்னா ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். இது செழிக்குமா? இது பட்டு போகத்தக்கதாய் ஒருவன் இதன் வேர்களை பிடுங்காமலும் இதன் கனி வெட்டப்படாமலும் இருப்பானோ? துளிர்த்த எல்லா இலைகளோடும் இது பட்டு போகும். இதை வேரோட பிடுங்கும்படி ஒருவன் பலத்த புயத்தோடு திரண்ட ஜனத்தோடு வர தேவையில்லை. இதோ நடப்பட்ட இது செழிப்பாய் இருக்குமோ? கொண்டல் காற்று இதன் பேரில் படும்போது இது வாடி உலர்ந்து போகாதோ? இது நடப்பட்ட பாத்திகளிலே வாடிப்போம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்போ இதுவரையிலும் உவமை என்ன? ஒரு பெரிய கழுகு வருது, லீபனோனுக்கு வருது, கேதுரு கிளை ஒண்ணு எடுத்துன்னு போய் நடுது, அதை பிடுங்கி இன்னொரு இடத்துல நட்டதும் அது திராட்சை செடியா மாறுது. அந்த திராட்சை செடியா அது வளரும் பொழுது பக்கத்திலே ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டம் வேறொரு கழுகுக்கு சொந்தமான தோட்டம். இந்த திராட்சை செடி அதுல வேர்விட பார்க்கிறது. இந்த திராட்சை செடியை அழிக்கிறதுக்கு ஒருத்தன் வர வேண்டியதில்லை, வேற வெட்ட வேண்டியதில்லை. அது தண்ணீரின் ஓரமாய் நடப்பட்ட திராட்சை செடியா இருந்தாலும் கொண்டல் காற்று வீசின உடனே அது பட்டு போக போகிறது. கொண்டல் காற்றுனா இப்ப வீசுத, இப்போ சோட்டி அடிக்குது. இந்த சம்மர்ல தெரிஞ்சுக்கணும்னா என் கூட பைபிள் காலேஜுக்கு வாங்க. எவ்வளோ எல்லாம் கொட்டிட்டு இருக்குது பாருங்க. ஆளுக்கு ஒரு பாத்தியை பெருக்கிட்டு வருவீங்க. கொண்டல் காற்று வீசின உடனே அங்க இருக்கிற பழுத்த இலைகள் எல்லாம் என்ன ஆயிடும்?
ஒரு சீசன்ல வெறும் பட்ட மரமாய் இது நிற்கும். இந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்புவதில்லை. ஆனா நல்ல கவனிங்க, இப்படித்தான் உன் நிலைமைன்னு கர்த்தர் சொல்றார். உன் மகிமையை இழந்து, உன் அழகை இழந்து, உன் அந்தஸ்தை இழந்து, உன்னுடைய கர்வத்தை இழந்து, நான் என்கின்ற உன் ஆணவத்தை இழந்து நீ சாதாரண பட்ட மரமாய் நிப்பாய். ஆனா கவலைப்படாத, இதே நிலைமையில உன் ரட்சகர் உன்னை விடுவதில்லை. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த ஓமையை சொல்லிட்டு இதுக்கு விளக்கத்தை சொல்றாரு. 12ஆம் வசனத்துல, இப்போதும் பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் 12ஆம் வசனத்துல, இப்போதும் தார்பரியம் தெரியுமா? நீ கலக வீட்டாரை கேட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ பாபிலோன் ராஜா எருசலேமுக்கு வந்து, 4ஆம் வசனம், எந்த ராஜா? அங்க என்னன்னு தேசம் இருக்குது, அதுக்கு பதில் என்னன்னு? அப்போ அப்போ அங்க பாபிலோன் எழுதிக்கிறது கரெக்ட் தானே? வர்த்தகருடைய தேசம் எது? சத்தமா சொல்லுங்க. நீங்க தான் பைபிள் ஸ்டடிக்கே வர்றது இல்லையா? அதனால தான் நான் ஞாயிற்றுக்கிழமை என்னவா மாத்திட்டேன். என்ன பாஸ்டருங்க கேட்குவாங்க, என்ன பையா நீ சண்டே கூட பைபிள் ஸ்டடி நடத்துறேன்னா? எங்க ஆளுங்க அப்படி, எங்க சர்ச்சுக்கார் யாரும் பைபிள் ஸ்டடிக்கு வர்றது இல்ல, அதனால நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்னவா மாத்திட்டேன். சரி, இப்ப அந்த ஊமை சொன்னாரு இல்ல, விடுகதை சொன்னாரு இல்ல, அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அந்த தேசம் வேற எதுவும் இல்ல, பாபிலோன் தான். இந்த பாபிலோன் என்ன பண்ணா, பாபிலோன் ராஜா எருசலேமுக்கு வந்து அதன் ராஜாவை, எருசலேம் ராஜாவை, அதன் பிரபுக்களை பிடித்து அவர்களை தன்னிடமாய் பாபிலோனுக்கு கொண்டு போகும்போது, அவன் ராஜ வம்சத்திலே ஒருவனை தெரிந்தெடுத்து அவனோட உடன்படிக்கை பண்ணி ராஜ்யம் தன்னை உயர்த்தாமல் தாழ்ந்திருக்கும்படிக்கும், தன் உடன்படிக்கையை அவன் கை கொள்ளுகிறதினால் அது நிலை இருக்கும்படிக்கும் அவனை ஆணை பிரமாணத்துக்கு உட்படுத்தி தேசத்தில் பலிசாலிகளை பிடித்து கொண்டு போனானே. இவன் அவனுக்கு விரோதமாய் கலகம் செய்து தனக்கு குதிரைகளையும் அநேக ஆட்களையும் அனுப்ப வேண்டும் என்று தன் ஸ்தானாதிபதிகளை எகிப்துக்கு அனுப்பினான். இப்படிப்பட்டவனுக்கு வாய்க்குமோ? இப்படி செய்கிறவன் தப்பித்துக் கொள்வானோ? உடன்படிக்கை முறித்தவன் தப்பித்துக் கொள்வானோ? தன்னை ராஜாவாக ஏற்படுத்திய ராஜாவினுடைய ஆணையை அசட்டை பண்ணி அவனுடைய உடன்படிக்கையை முறித்து போட்டவன் அந்த ராஜாவினுடைய ஸ்தானமாகிய பாபிலோன் நடுவிலே அவன் அண்டையிலே இருந்து மரணம் அடைவான் என்று ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது என்ன, பாபிலோன் ராஜா என்ன பண்ணா, இது விடுகதை, பிற்காலத்தில் இது நிறைவேறுகிறது. விடுகதை இது. இவன் அழைச்சு போன ஒருத்தனை, அடிமையா கொண்டு போன ஒருத்தனை ராஜாவாக்கிட்டான். அடிமையா போய்க்கிறான், அடிமையா போய்க்கிற ஒருத்தனை ராஜாவாக்கிட்டான். நீ ராஜாவாயிரு. இவன் என்ன பண்ணா, அடுத்த தேசம் இல்ல லிபனோன், அடுத்த தேசம் இல்ல அசிரியா, அங்க ஆட்களை அனுப்பி தனக்கு சப்போர்ட் சேர்த்துக்குன்னு இவனையே கொல்ல பார்த்தான், இவனையே தள்ள பார்த்தான். இவனுடைய இந்த முயற்சி நிலை நிற்குமோ? இவன் வெற்றி பெறுவானோ? தன்னை ராஜாவாக ஆணையிட்டு கொடுத்தவனுக்கு விரோதமா இவன் திரும்பினா அவன் பழைப்பானோ? இங்க கொஞ்சம் நான் நிறுத்திட்டு, இங்க நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது, எல்லாம் கொஞ்சம் கவனிங்கோ. நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு விரோதமா நாம செத்தாலும் திரும்ப கூடாது. ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி நமக்கு ஒருத்தவங்க குத்துட்டு இருந்தா சாவுற வரலாம் அவங்களுக்கு நன்றியாக்கணும். எது வரலாம்? எது வரலாம்? சாவுற வரலாம் நன்றியாக்கணும். ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி குத்தவனுக்கு சாவுற வரலாம் நன்றியாக்கணும். உன்னை ஏற்படுத்தினவனுக்கு விரோதனமா நீ திரும்பினியானா உன்னால நிலைக்கவே முடியாது, உருப்படவே முடியாது, உன்னால உருப்படவே முடியாது. ரஷ்டியா ஊழியத்தை ஆரம்பிச்ச நாட்கள்ல சொல்லி கொடுத்த ஒரு பாடம் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, ஆவிக்குரிய அதிகாரம். நான் கூட ஒரு சபையில இருந்துட்டு வெளியே வந்தேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு நாள் கூட அவர்களுக்கு விரோதமாய் என் வாயை திறந்ததில்லை. நான் ஒரு நாள் கூட 25 வருஷம் அவருக்கு ஒளிஞ்சு ஓடி ஒளிஞ்சேன் அவர் முன்னால. 25 வருஷம் அவர் அங்க இருக்கிறார், நான் அங்க போகவே மாட்டேன். கோபம் இல்ல, கசப்பு இல்ல, நம்மளால ஒருத்தருக்கு என்ன ஏற்படக்கூடாது, மன வருத்தம்
ஏற்படக்கூடாது. நம்மளை பார்த்த உடனே அவங்களுக்கு கோவம் வரக்கூடாது. ஆகவே என் முகத்தை அவருக்கு முன்னால மறைச்சிட்டேன். ஆண்டவருடைய மகத்தான கிருபை, கடைசி அவரோட ஒப்புரவாக, அந்த ஊழியக்காரரோட ஒப்புரவாக ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். உண்மையாகவே நினைத்து பார்க்கும் பொழுது நான் தான் முட்டாளு, தேவையில்லாம 25 வருஷம் ஒதுங்கி இருந்துட்டனோ, அப்பவே போயிட்டு ஒப்புரவாயிட்டு இருக்கணுமோ இப்பொழுது தோன்றுகிறது. நம்மை வளர்த்தவர்களுக்கு விரோதமா கூறு பாய்ச்சக்கூடாது, கொம்பு சீவக்கூடாது. நம்ம வளர்த்தவங்களுக்கு விரோதமா என்ன சீவக்கூடாது? கொம்பு சீவக்கூடாது. நம்மளை வச்சு பராமரிங்களுக்கு விரோதமா கொம்பு சீவக்கூடாது. எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் மனைவி பிள்ளைகளுக்கு, இந்த சபைக்கு விரோதமா நாங்க குறுக்க பாயக்கூடாது. ஏன்னா 25 வருஷமா எங்களை போஷித்து வழி நடத்தி கொண்டிருக்கிறது இந்த சபை. பிள்ளைங்களுக்கு தரணும். இது சபை மக்களுக்கு விரோதமா ஊழியக்காரன் எழும்பக்கூடாது. நீங்களும் எனக்கு விரோதமா கொம்பு செய்யக்கூடாது. 25 வருஷமா கட்டி காப்பாத்தனுங்கிறது நான் தான். புரியுதா அந்த பாண்டு, அந்த செயின் புரியுதா? நான் உங்களை காயப்படுத்தக்கூடாது, நீங்க என்ன காயப்படுத்தக்கூடாது. எனக்கு நான், உங்களுக்கு தப்பா போச்சு. உங்களுக்கு நான், எனக்கு நீங்கள். வேற யார்கிட்ட நான் போக முடியும்? நான் சொல்றது புரியுதா? எனக்கு என் மக்கள், என் மக்களுக்கு நான். இங்க வச்சிருக்கிற பாடம் அதுதான். உன்னை ஏற்படுத்தின, உன்னை பிராமிஸ் பண்ணி, உன்னை உயர்த்தின, உன்னை தூக்கி எடுத்த உன் ராஜாவுக்கு விரோதமா உன் முகத்தை நீ திருப்பக்கூடாது. ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இவங்க ஆண்டவருக்கு விரோதமா திரும்பினாங்க. 16ஆம் வசனத்திலே தன்னை ராஜாவாக ஏற்படுத்தி ராஜாவினுடைய ஆணையை அசட்டை பண்ணி அவனுடைய உடன்படிக்கை முறித்து போட்டவன், அந்த ராஜாவினுடைய ஸ்தானமாகிய பாபிலோன் நடுவிலே அவன் அண்டையிலே இருந்து மரணம் அடைவான் என்று ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் என்ன பண்ணுவான்? அநேக ஜனங்களை நாசம் பண்ணும்படி அணை போட்டு கொத்தளங்களை கட்டும் போது பார்வோன் பெரிய சேனையோடும் திரளான கூட்டத்தோடு வந்து இவனுக்காக யுத்தத்துல உதவ மாட்டான். இப்போ ஒரு கழுகு பாபிலோன், இன்னொரு கழுகு எது? பார்வோன். பார்வோன் எந்த தேசத்துக்காரன்? சொல்லுங்க சத்தமா. அப்ப ஒரு கழுகு எது? ஒரு கழுகு எது? பாபிலோன். இன்னொரு கழுகு எது? ஈஜிப்ட், எகிப்து. இப்ப புரியுதா? முன்னால பழமொழியா சொன்ன, ஊமையா சொன்ன, விடுகதையா சொன்னது இப்ப புரியுதா? அந்த 2 கழுகுகள்ல ஒன்னு பாபிலோன், இன்னொன்னு எகிப்து. இந்த 2 கிட்டையும் இஸ்ரவேல் ஜனங்க மாற்றி மாற்றி நடப்பட்டார்கள். வேரோடு பிடுங்கி பிடுங்கி இங்கே நடப்பட்டார்கள். இதைத்தான் இங்கே சொல்லி இருக்கிறதை நாம் இது நிமித்தம் 19ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். டிவியில வருது பாருங்க. ஆண்டவர் சொல்றார், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவன் என் ஆணையை அசட்டை பண்ணினதையும் என் உடன்படிக்கையை முறித்து போட்டதையும் நான் அவனுடைய தலையின் மேல் வர பண்ணுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சோத்திரம். அவன் என் கண்ணியிலே அகப்படும்படி நான் என் வலையை அவன் மேல் வீசி அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் அவன் எனக்கு விரோதமாய் பண்ணின துரோகத்தின் நிமித்தம் அங்கே அவனை நியாயம் விசாரிப்பேன். அவனோடு கூட ஓடி போகிற யாவரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் பட்டயத்தால் விடுவார்கள், மீதியானவர்களோ சகல திசைகளிலும் சிதறடிக்கப்படுவார்கள். அப்பொழுது கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனி கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன், அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளில் இலசாய் இருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரம் உன்னதமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்தில் அதை நாட்டுவேன். அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும். அதன் கீழ் சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளில் நிழலில தாபரிக்கும். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தழக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொன்ன. அடுத்து இந்த கேதுரு மரத்திலிருந்து ஒரு கிளையை எடுத்து கர்த்தர் உயரமான மலையின் மேல் போய் நட்டு
அது தழைக்க செய்தார். அது தழைத்த உடனே அந்த மரத்தின் கீழே பறவைகள் வந்து குடிகொள்ளுகிற அளவிற்கு தழைக்க பண்ணினார். பிறகு அதை பிடுங்கி அதை பட்டு போக பண்ணினார். அடுத்து வறட்சியான ஒரு இடத்துல இருந்த ஒரு கொம்பை எடுத்து கொண்டு வந்து அதை நட்டு அதை தழைக்க பண்ணினார். அப்படின்னா ஒரு மரத்தை தழைக்க பண்றது நான் தான், அதை பட்டு போக பண்றதும் நான் தான். உன் வாழ்க்கையில உனக்கு செழிப்பை தர்றதும் நான் தான், அதே வாழ்க்கையில வறுமையை தர்றதும் நான் தான். ஆனா செழிப்பை யான் தரேன், வறுமையை யான் தரேன்றத மட்டும் நீ புரிஞ்சுக்கணும். எனக்கு கீழ்ப்படிந்து அடுத்த அதிகாரத்துல 18ஆம் அதிகாரத்துல நீதிமானாய் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்தவங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் செஞ்சு வீட்டுக்கு போய் படிங்க. இதெல்லாம் செஞ்சு நீ இந்தியானா உன்னை நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். இதையெல்லாம் செய்யாத போனியானா நீ பட்ட மரமாய் மாறுவாய். இதையெல்லாம் செய்தியானா நீ பச்சை மரமாய் இருப்பாய். நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல யார் இருப்பான்? நீதிமான் இருப்பான். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இதுல இருந்து என்னத்தான் கர்த்தர் சொல்லுகிறார்? ஒரு முழு அதிகாரத்தை படிச்சுட்டு ஒரு ஓமைய சொன்னார். என்னத்தான் கர்த்தர் சொல்லுகிறார்னா, என் வார்த்தைகளை கேட்டு என் கட்டளைகளின் படி கை கொண்டு நீ நடந்தால் நீ எந்த இடம், எந்த மரம், எந்த மலை, அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை நான் செழிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. தண்ணியை பத்தி உனக்கு கவலை இல்லை, சூரிய வெளிச்சத்தை பத்தி உனக்கு கவலை இல்லை, அந்த இடம் பத்தி உனக்கு கவலை இல்லை. நான் உன்னை செழிக்க பண்ணுவேன் நீ எனக்கு கீழ்ப்படிந்தால். கீழ்ப்படியாமல் போனா காவேரி நதி படுகையின் ஓரத்துல நீ நடப்பட்டா கூட கொண்டல் காற்று உன் மீது வீசின உடனே நீ பட்டு போவாய். அப்போ செழிப்பு உலக பிரகாரமான ஆதாரத்திலிருந்து நமக்கு வருகிறது இல்லை. நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் கர்த்தர், நம்மை வாழ வைக்கிறவர் கர்த்தர். நடுவேன் என்று ஒரு தேசத்தை பார்த்து நான் சொல்லுவது உண்டு. அவர்கள் எனக்கு விரோதமாய் செயல்பட்டால் பிடுங்குவேன் என்று அதே தேசத்தை பார்த்து நான் சொல்லுவது உண்டு. அழிப்பேன் என்று ஒரு தேசத்தை நான் சொல்லுவது உண்டு. அவர்கள் மனம் திரும்பினால் அவர்களையே வாழ வைப்பேன் என்று நான் சொல்லுவது உண்டு. அப்போ ஆண்டவருடைய வழிகளிலே நாம் நடந்தால் ஆசீர்வாதம் நிச்சயம். இந்த உவமையில நமக்கு கிடைக்கிறது என்னன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஒரு நிமிஷம் எல்லாம் கைகளை உயர்த்தி வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.